என்னுடைய பெயர் சித்திக்கு, வலது கரத்தால் மட்டுமே தஸ்பீ செய்ய வேண்டுமா, திருமண நாளை கொண்டாடலாமா? திருமண நாளை கொண்டாடுவதை பற்றி பல முறை நம்ம சொல்லிட்டோம். திருமண நாள் என்பதை கொண்டாட்டம் என்பதை ஒரு விழாவாக ஆக்கி அதை ஒரு பகிரங்கப்படுத்தி அதற்குன்னு ஒரு செலவு பண்ணி எல்லாரும் திருமண நாளை கொண்டாடணுங்கிற மாதிரி கொண்டு போனீங்கன்னா சமுதாயத்திற்கு நீங்கள் ஒரு சுமையை சுமத்துகிறீர்கள் என்பதனால் தவிர்க்க வேண்டும். அது அப்படி இல்லாமல் நீங்களாம் உங்களுக்குள்ளே நீங்கள் கல்யாண நாள் சந்தோஷமாக இருந்து உங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு கணவன் மனைவிக்குள்ளே சந்தோஷமாக என்ன செய்கிறீங்க, சில அன்புகளை பரிமாறிக்கொண்டு பரிசை கொடுத்தீர்கள்னா இது மார்க்கம்ங்கிற முறையில் செய்யாதனால இதில் தப்பு கிடையாது. அது கொண்டாட்டம்ன்ற செய்யும்போது கூட அதுவும் தப்பு இல்லை. எதனால் தப்பு வருதுன்னு கேட்டால் அது மக்களுக்கு எல்லாருக்கும் சுமையாக போயிடுமே, எல்லோரும் அதை திருமண நாளை கொண்டாடணும்னு ஆரம்பித்தாங்கன்னு சொன்னால் எல்லாருக்குமே என்ன கல்யாண நாள் வரும்போது அதுக்கு ஒரு பட்ஜெட் போட வேண்டியிருக்கும். திருமண நாள் வருது, அதுக்கு ஒரு 10,000 20,000 எடுத்து வைக்கணும்னு வந்துடும். அந்த மாதிரி சமூகத்துக்கு சுமையாக இருக்கும் என்பதற்காக வேண்டி அவற்றை விழாவாக நீங்கள் ஆக்கி கொள்ளாமல் இருக்கணும். நீங்கள் மகிழ்ச்சியான எத்தனை மகிழ்ச்சியான தருணங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கு, அதை நினச்சி பார்த்து சந்தோஷப்படுவது, தன்னளவில் சந்தோஷப்பட்டு கொண்டு தன்னளவில் அன்றைக்கி சுவையான உணவுகளை சாப்பிட்டு அவங்களுக்குள்ளே நடந்து கொண்டார்கள் என்று சொன்னால் அதை கூடாது என்று சொல்வதற்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. அவங்களா அது வார்த்தை வாதங்களில் வைக்கிறாங்களே தவிர அதுக்கு ஒரு ஆதாரம் கிடையாது. இதை பற்றி தனியாக விரிவாக ஒரு விளக்கமே நெஞ்சிருக்கிறோம், வீடியோ போட்டிருக்கிறோம், பார்த்துக்கிறோங்க. இப்போ முதல் கேள்வி என்னென்னு கேட்டால் வலது கரத்தால் தான் தஸ்பீ செய்யணுமான்னு கேட்குறாங்க. பொதுவாக வலது கரத்தால் தான் ரசூலுல்லாஹ் தஸ்பீ செஞ்சாங்க என்று சொல்லி அபூதாவுல ஹதீஸ் இருக்குது. அதாவது என்ன செய்கிறாங்கன்னா யக்து தஸ்பீஹ பி யமீனிஹி, தஸ்பீஹ வலது கையால் எண்ணுவார்கள். தஸ்பீஹ் செய்வதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலது கையால் எண்ணுவார்கள்னு அந்த குறிப்பிட்டிருக்கும் பொழுது அப்போ இடது கையினாலும் எண்ணிருக்கலாம்ல, நிறைய 33 இருக்கும்போது இங்கிட்டு 15 இங்கிட்டு 15 எண்ணலாம்ல. அப்படி எண்ணாமல் வலது கையில் தான் எண்ணிருக்கிறாங்கன்னு வரும் பொழுது அதிலிருந்து வலது கையில் செய்யணும் என்று நம்ம என்ன செய்யலாம், விளங்கி கொள்ளலாம். அதே மாதிரி நசையில் இப்போ இந்த சொன்ன ஹதீஸ் எங்கே வருதுன்னு கேட்டால் அபூதாவுல வருது. அபூதாவுல யக்து தஸ்பீஹ பி யமீனிஹி, வலது கரத்தினால் ரசூலுல்லாஹ் தஸ்பீஹை எண்ணுவார்கள். அதே மாதிரி நசையில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஹிப்பு தயாமுன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலது பக்கத்தை விரும்புவர்களாக இருந்தார்கள். யஹுது பி யமீனிஹி, வலது கையில் தான் பிடிப்பார்கள். யூத்தி பி யமீனிஹி, வலது கையில் தான் கொடுப்பார்கள். யுஹிப்பு தயம்முன ஃபி ஜமீ உமூரிஹி, அவங்களுடைய எல்லா காரியங்களையும் வலப்புறத்தை விரும்புவார்கள். எல்லா நல்ல காரியம் செய்யும்போது வலது தான், கொடுக்குறா இருந்தாலும் வலதில் கொடுப்பாங்க, எடுக்கிறா இருந்தாலும் வலதில் கொடுப்பாங்க, அனைத்து நற்காரியங்களையும் வலதில் தான் செய்வார்கள் என்று நசையில் வரக்கூடிய சரியான ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அந்த ஒரு வகையில் தஸ்பீகும் வலது கையில் தான் செய்கிறது சரியான முறை.